வழங்கப்படுகிறது. எங்குமுளன் கண்ணனென்ன மகனைக் காய்ந்து இங்கில்லையாலென் இரணியன் தூண் புடைப்ப அங்கப்பொழுதே அவன் வீய தோன்னிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. இது நம்மாழ்வாருடைய பாசுரம். சிங்கப்பிரான், அழகிய சிங்கர், நரசிம்மப் பெருமானுடைய பெருமை பேச வந்த ஆழ்வார். மதுராந்தகம் ராமனுடைய சன்னிதானம். ஆனால் இங்கு லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுடைய சந்நிதி ரொம்ப ஆச்சரியமாக விளங்குகிறது. ராமனுக்கும் நரசிம்மருக்கும் என்ன தொடர்பு? இங்கே அவருடைய சந்நிதி. ஆண்டாளுடைய திருப்பாவையில் கிள்ளிக்களைந்தானை கீர்த்திமை பாடிப்போயின்னு ஒரு பாசுரம். ராமன் ராவணனை அழித்தான். ஆனால் அது பெரும் போராக ஆண்டாள் கருதவில்லை. ஏதோ ஒரு பூச்சியை நசுக்கி போடுற மாதிரித்தான் ராமன் செய்தான். கிள்ளிக்களைந்தான், ஒரு இலையை பறித்து போடுமா போலே செய்தான். ஏன்? ராமனுடைய வீரத்தோடு ஒப்பிடும் போது ராவணனுடைய வீரம் ஒரு பொருட்டாக ஆண்டாளுக்கு படவில்லை. ஆனால் கிள்ளிக்களைந்தான்னு சொல்லும் போது கிள்ளுவது நகத்தால் தானே செய்ய முடியும். நகத்தால் வியாபரித்த அவதாரம் எது? நகத்தால் கிழித்த அவதாரம் நரசிம்மாவதாரம் தானே. அப்ப ராமன் ராவணனை அழிக்கும் போது கிள்ளிக்களைந்தது தன்னுடைய முன் அவதாரத்தை நினைத்து கொண்டே கிள்ளி களைந்திருப்பான் போலும். அத ராமனே கூறுகிறார். பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யாஞ்சைவ ராட்சசான் அங்குள் யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன்னு ஹரிகணேஸ்வர. என்னுடைய விரல் நுனியால் இந்த உலகத்தில் இருக்க ராட்சசர்கள், அசுரர்கள், பூதகணங்கள், பிசாச்சங்கள் அனைவரையும் அழித்து விடுவேன், விரல் நுனியால் அழிப்பேன்னு ராமன் சூளுரைக்கிறான். விரல் நுனியது நகந்தானே. நகத்தால ஹிரண்யகசிபுவை கிழித்தவர் யார்? நரசிம்ம பெருமான் தானே. அதனாலதான் ராமாவதாரத்துக்கும் நரசிம்மாவதாரத்துக்கும் தொடர்பு. இதோ லக்ஷ்மி நரசிம்மன் அற்புதமா மூலமூர்த்தியாக எழுந்துருளி உள்ளார். தன்னுடைய திருமடியில் லக்ஷ்மி தேவியை எழுந்துருள பண்ணி கொண்டிருக்கிறார். லக்ஷ்மி தன்னுடைய வலது திருக்கையால் தன் திருவடியே காட்டுகிறாள். நம் திருவடியை பற்றி உபாயத்தில் உறுதி வாங்கி கொண்டு பெருமானையே உபாயமாக பற்றுங்கள், அவர் உங்களுக்கு முக்தியே கொடுக்கிறார் என்று எப்போதும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாள். லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியேன்னு சொல்லுகிறோம். ஓர்புறம் லக்ஷ்மி அணைத்துக் கொண்டு மற்றொரு புறம் நமக்கெல்லாம் அபயம் சாதித்து கொண்டு லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை தரிசித்தோம். அவருடைய உற்சவர் ரொம்ப ஆச்சரியமா எழுந்துள்ளி இருக்கிறார். அவருடைய திருமுகமண்டலத்தில் அழகு சொட்டுகிறதுன்னு சொல்ல வேண்டும். ரெண்டு பக்கத்துல உபயநாச்சிமார்கள், நடுவுல நரசிம்ம பெருமானுடைய உற்சவமூர்த்தி எழுந்துருளி உள்ளார். அபய ஹஸ்தத்தோட உள்ளார். அவரை தரிசித்துக் கொள்ளுகிறோம். இந்த ஓரொரு சன்னிதானத்திலும் தனித்தனி சிறப்புள்ளது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் சன்னதி. இங்க 16 திருக்கரங்களில் 16 ஆயுதங்களை ஏந்தி கொண்டு ஷோடச ஆயுதங்களோட சக்கரத்தாழ்வார் சேவை சாதிக்கிறார். ஸ்புரத் சஹஸ்ரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவினாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தியே. அற்புதமான சக்கரத்தாழ்வார். இந்த கோலினுடைய பிராகாரமே ரொம்ப நீண்ட பிராகாரம். உள்ள நுழையர்ச்சேவே பெருத்த நிலைகள் கொண்ட ராஜகோபுரம். ஆச்சரியமா வர்ணத்தோட மஞ்சள் வர்ணத்தில், அதுவும் கண்ணுக்கே ஈர்க்கக்கூடிய மங்களகரமான வர்ணத்தில் உள்ளது. உள்ள நுழைகிறோம். நீண்ட துவஜஸ்தம்பம், பக்கத்துல பலிபீடம். துவஜஸ்தம்பத்தருகில் விழுந்து சேவித்துக் கொள்ளுகிறோம். சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணிக்கொண்டு கோயிலை வலம் வர தொடங்குகிறோம். இந்த கோயிலுக்கு வெளியிலே ஆச்சரியமான புஷ்கரணி. அதற்கு ராமதீர்த்தம்னு பெயர். அங்க புஷ்கரணியை தரிசித்து புரோக்ஷிச்சனுடோ தீர்த்தமாடிட்டோ அப்புறம்தான் கோயிலுக்குள் வருகிறோம். வெளியே ராமதீர்த்தம், உள்ளே பெருமானுடைய விமானம் இருக்கு, புஷ்பக விமானம். ஏன்னா புஷ்பக விமானத்தோட போகும்போது தானே மலை தடுத்தது. தடுத்த உடனே தானே கையில சீதையை பற்றி கொண்டு கல்யாண திருக்கோலத்தில் ராமன் இறங்கினார். அதனால இந்த க்ஷேத்திரத்து விமானத்துக்கே புஷ்பக விமானம்னு தான் பெயர். இதோ சக்கரத்தாழ்வார் மூலவரை சேவித்தோம். அடுத்து உற்சவமூர்த்தி, அவரும் அனைத்து திருவாபரணங்களோட ஆயுதங்களோட ஆச்சரியமான திருக்கோலத்தோட சேவை சாதிக்கிறார்.
இந்த சன்னிதானங்களை சேவித்துக் கொண்டு இனி ராமனிடத்தில் செல்ல வேண்டும். அது தவிர தாயார் ஜனகவல்லி தாயாருடைய சன்னதி, ராமனுடைய முழு திருமஞ்சனம், இத்தனையும் சேவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது. நிதானமா சேவிப்போம். இப்போது அடுத்த சர்க்கம் பார்ப்போம். 36வது சர்க்கம். சுக்ரீவன் லக்ஷ்மணன் இருவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். மெதுவே லக்ஷ்மணனுக்கு இப்பதான் கோபம் குறைகிறது. கோபம் குறையறதுக்காக தாரை என்னென்னலாம் பேசியிருக்கா. எங்களிடத்துல காமம்னு சொல்லுகிறாயே, உனக்கு மட்டும் கோபம் கூடுமா? குரங்குகளான எங்களுடைய காமத்தை போய் தப்பு சொல்றியே. உங்க ஆச்சாரியன் விஸ்வாமித்திரரை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? அதற்கப்புறம் அடுத்தது, நீ ராமனை பிரிஞ்சு நிற்கவே மாட்டேன்னு நான் கேள்விப்பட்டேனே. ஆனா 10-15 நிமிஷமா என் வீட்டு வாசல்ல நிக்கிறையே. இவ்வளவு நேரம் உனக்கு உயிர் தாங்கித்தா? இப்படி ஒன்னும் மயக்கிடணுங்கிறதுக்காக வந்திருக்கா? மேலும் லக்ஷ்மணனை பத்தி அவ புகழ்ந்து பேசினான். லக்ஷ்மணா, நீ ஏன் ராஜகுமாரன் தானே? இந்தா உன்னுடைய காய் கனி வகைகள், தேன் தினைமா இதெல்லாம் உனக்கு கொண்டு சமர்ப்பிக்கிறேன். தட்டு தட்டா பழ வகைகளை கொண்டு வந்து லக்ஷ்மணிடத்துல சமர்ப்பித்து, ராமன் மட்டுமா ராஜகுமாரன்? நீயே ராஜகுமாரன் தானே? அப்ப ராமனுக்கு சுகபோக வாழ்க்கையினால் உனக்கு அது உண்டு தானே? அவன் தானே பிரதிஜை பண்ணிட்டு வந்தான் கைகேயினிடத்தில், நான் ராஜ சுகத்தை அனுபவிக்க மாட்டேன்னுட்டு. நீ அதை போல ஒன்னும் பிரதிஜை பண்ணிட்டு வரலையே. அப்ப நீ சுகமா இருந்தா என்ன? உன் நாட்டை யார் தியாகம் பண்ணுவா லக்ஷ்மணா? கைப்பிடித்த மனைவியை கூட விட்டுட்டு ராமனுக்கு கைங்கரியம் இருக்கியாமே என்றெல்லாம் புகழ ஆரம்பித்தா தாரே. சின்ன எறும்பு போயிட்டு இருந்துன்னு வச்சுங்க, நம்ம அதை கூட புகழ்ந்தோம்னா அதுக்கு இருக்கிற உடம்புக்கு தலையை நிமிந்து பார்க்கும். ஏன்னா புகழ்ச்சிக்கு மயங்காதவன் லோகத்தில் இருக்க மாட்டான். எறும்ப புகழ்ந்தா, கொசுவை புகழ்ந்தா கூட அதுக்கு எவ்வளவு சின்னதா இருக்கும் தலை, அந்த தலையை கொஞ்சம் நிமித்திக்கும். நம்மளையா கொண்டு எல்லாரும் புகழறா? ஆனா இவ தப்பான ஆளை எடை போட்டுட்டா தாரை. லக்ஷ்மணன் புகழ்ச்சிக்கு மயங்குபவன் அல்லன். ஸ்தோத்திரத்துக்கு நாமவனா மயங்கலாமே தவிர ராமஸ்தோத்திரம் தான் அவனுக்கு பிடிக்கும். தன்னை ஸ்தோத்திரம் பண்ணது அவனுக்கு பிடிக்காது. இது லோகத்திலே நம்ம ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும். நம்ம அதான் கொஞ்சம் புகழோட இருக்கிறவாளா இருந்தாலும் வச்சுங்க, அப்படியே எல்லாம் இந்திரனே சந்திரனே குபேரனே இதுவே அதுவே அப்படின்னு தூக்கி வைப்பா. தூக்கி வைக்கிறாளேங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் மெதந்தாப்புல நினைச்சோம், அதள பாதாளத்தில் அதே மக்கள் உருட்டி விட்டுடுவா. அதனால தூக்கி வைக்கச்சேவும் ஜாகிரதையா இருக்கணும். நம்ம பத்தி இப்போ பாட்டு படிக்க சொல்றது, நம்ம புகைப்படத்தை கொடுத்து வைக்கிறது, நமக்குன்னு சிஷ்யர்கள் உண்டுன்னு சொல்லிக்கிறது, இதெல்லாம் செய்வதே கூடாது. ஆறுக்கும் சிஷ்யன் இல்லை. ராமானுஜர் 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி வச்சிருக்கார். இந்த வைணவ மரபுப்படி அந்த ஆச்சாரியர்களுக்கு சிஷ்யர்கள் தான் சிஷ்யர்கள். மற்றபடி எனக்கு இவாள்லாம் இவர்கள் எம்பக்தர்கள், இவா நான் சொல்றபடி கேப்பா, இப்படிலாம் நம்ம ஏற்படுத்திக்கவே கூடாது. இது நல்லதும் கிடையாது. அவரவர்கள் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்றோமா, சொல்றோம். சொல்ற விஷயத்தை மட்டும் கேட்டுக்குங்கோ. ஆள ஒத்துரும் பார்க்கவே கூடாது. இன்னார் இணையார்னு ஒரு பர்சனல் டச் வச்சுக்கிறேங்கிறதுக்காக தொடர்பு வச்சுட்டோம்னால், இப்போ உபன்யாசம் ஒரு இடத்துல கூப்பிடுறா, 1/2 மணி நேரம் முன்னாடி போறது, அங்க ஆறலாம் வந்திருக்கான்னு பேசுறது. உபன்யாசம் முடிஞ்ச அப்புறம் 1/2 மணி நேரம் நின்று பேசிட்டு வருதுன்னா இது பெரிய ஆபத்து. 6:30ன்னு சொன்னா 6:28க்கு போகணும். 8:30க்கு முடிஞ்சு போச்சுன்னா 8:32 கிளம்பிடணும். இதாடி என் தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார். இப்படி இருந்தா யாருக்கும் எந்த வம்பும் இல்லை. அவர்களை பத்தியும் நாம தெரிஞ்சுக்க வேண்டாம், நம்ம பத்தியும் யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாம், நடத்துறவாளை பத்தி நரஸ்துதி புகழ்பாடவும் வேண்டாம், சொன்னவரை பத்தி புகழ்பாடவும் வேண்டாம். இதுல எது பண்ணாலும் நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அந்த ராமாயணம் மகாபாரதத்துக்கு முக்கியத்துவம் போயிடும். அப்புறம் ஆளுக்கு முக்கியத்துவம் வந்துடும். அதை பண்ண ஆரம்பித்தாலே நல்லது அப்புறம் மனசுல நிற்கவே நிற்காது. அதனால நம்மளை பத்தி ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணா அதுக்கு மயங்கிடவே கூடாது. நமக்கு நாப்படைத்த பயன் பெருமான ஸ்தோத்திரம் பண்றது, நமக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்காக இல்லவே. அதனால எதுவா இருந்தாலும் நரஸ்துதி பண்ணக்கூடாது. ஆனா தார பண்ணி பார்த்தா லக்ஷ்மணன்ட்ட அதெல்லாம் பலிக்காதுன்னு தெரிஞ்சு விட்டா. ஸ்தோத்திரம் பண்ணா தலையை நிமிருவன்னு பார்த்தா அவன் அதுல வெட்கத்துல இன்னும் தலையை குனிஞ்சு விட்டான். அப்பதான் இவ தார கேட்கிறா, என்னத்துக்காக ராமனை விட்டு பிரிந்து நீ நிற்கிறாய்? இதோ இந்த பழங்காய்களை ஏற்றுக்கொள்னு சொன்னால் பளிச்சுன்னு லக்ஷ்மணன் ஒரு பதில் சொல்றான். கம்பர் தான் அதை சொல்லியிருக்கார். பரமன்னுங்கிய எச்சிலே நச்சினேன், நச்சிலேலாகில் நாய் உண்ட மிச்சலே அது. தாரையே, நீ கொடுக்கும் பழ வகைகளை ஏத்துக்க மாட்டேன். நான் இதுவரை ராமன் சாப்பிட்ட மிச்சத்தை தான் சாப்பிட்டிருக்கேன். இப்ப நான் ராமனுக்கு கொடுக்கப்படாத இந்த பழத்தை நேர சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அது நாய் சாப்பிட்டுட்டு மிச்சம் விட்டு இருக்கிற எச்சிலை எடுத்து நான் சாப்பிட்டா போலே. ராமனுடைய மிச்சத்தை தான் சாப்பிடுவேன், அவனுக்கு கொடுக்கப்படாததை படைக்கப்படாததை உண்ணவே மாட்டேன். இந்த அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டிலும் ஒரு நாளும் சமைக்கும் போது பெருமாளுக்கு படைத்து விட்டு கண்டுரள பண்ணிவிட்டு தான் சாப்பிட வேண்டும்.
பண்ணத்தை நாம நேர சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டா பாவத்தை சாப்பிடுறேன்னு கண்ணன் சொல்றார். யஜ்ஞசிஷ்டாசின சந்தா முச்சந்தே சர்வகில்பிஷைஹி தே தகம்புஞ்சதே பாபாக ஏபசந்தியாத்ம காரணாத். அழகான ஸ்லோகம், அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால அவசியம் நாம கடைபிடிக்க வேண்டியது, பெருமாளுக்கு காட்டிட்டு அவருக்கு படைத்தத நைவேத்தியம் பண்ணத்தை தான் மிச்சத்தை நாம சாப்பிடணும். நேரம் மறுத்துட்டானே லக்ஷ்மணன், இது எப்பேற்பட்ட பழமா இருந்தான் எனக்கு வேண்டாம் தாரையே, எனக்கு இதில் விருப்பம் இல்லை. ஆனா நீ கேட்டியே ராமனை விட்டு பிரிந்து எப்படி நிக்கிறேன்னுட்டு, அதற்கு பதில் கூறுகிறேன். அந்த ராமன் துன்பத்தை கண்டு பொறுக்க மாட்டாமல் தான் வந்திருக்கிறேன். ஏ சுக்ரீவா, நீ தவறிழைத்திருக்கிறாய். தத கண்டகதம் மால்யம் சித்திரம் பகுகுணம் மகது. 36வது சர்க்கம். சிச்சேத விமதஸ்ராசீத் சுக்ரீவா வானரேஸ்வரா. இப்படி தார பேசி லக்ஷ்மணன் கோபம் குறைஞ்சதுன்னு தெரிஞ்ச உடனே சுக்ரீவனுக்கு கொஞ்சம் பயம் விட்டது. அது மட்டும் இல்ல, அவனுடைய காமம் பிடிச்சிருந்து ஆட்டிருந்ததே அதுவும் விட்டது. நல்ல வேளை தெளிவு பெற்று எழுந்து நின்றான். பிரணஷ்டா ஸ்ரீச்ச கீர்த்திச்ச கபிராஜ்யஞ்ச சாஸ்வதம் ராம பிரசாதாத் சௌமித்ரே புனஷாப்தமிதம் ததா. இதோ கைகூப்பிண்டு சொல்றேன், என்னுடைய சொத்தையெல்லாம் இழந்தேன், நாட்டை இழந்தேன், மனைவி இழந்தேன், மொத்த ராமனால் தான் திரும்ப பெற்றேன். அந்த நன்றியை ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன் லக்ஷ்மணா. கசக்தஸ்தஸ்ய தேவஸ்ய கியாதஸ்ய ஸ்வேன கர்மணா சகாயமாத்திரேண மயா ராகவா ஸ்வேன தேஜசா. இந்த அல்பனான என்னோட சகாயத்தாலேயா ராமன் ஜெயிக்க போறார்? யாருடைய ஒரு அம்பு 7 மரங்களை பிளந்ததோ, யாருடைய ஒரு திருவடி கட்டவிரல் மாயாவி துந்துபியனுடைய உடலை தூக்கி வீசித்தோ, யாருடைய வில்லுக்கு பயந்து போனால் 14 லோகமும் நடங்குமோ, யாருடைய ஓரம்பால் தாடகை மார்பு பிளக்கப்பட்டதோ, அந்த ராமனா என் உதவியை நாடி வந்தான். என்னை ஒரு கருவியா வச்சிருக்கார் ராமன் எனக்கு தெரியும். அதனால நான் தப்பு பண்ணிட மாட்டேன். அனுயாத்ராம் நரேந்திரஸ்ய கரிஷேகம் நரர்ஷப கச்சதோ ராவணம் ஹந்தும் வைரிணம் ச புரஸ்ஸரம். இதோ ராமன் புறப்படட்டும், அவனை பின்தொடர்ந்து நாமும் புறப்படுவோம், லங்கை அடைவோம், ராவணனை அழிப்போம். அபவன் லக்ஷ்மண பிரீதா பிரேம்நாத் சேதமுபாச்ச. இப்படி சுக்ரீவன் சொன்னதை கேள்விப்பட்டவுடனே லக்ஷ்மணனுக்கு திருப்தியாச்சு. நான் கோபமா பேசினதை மனசுல வச்சுக்காத சுக்ரீவா, ராமனுடைய துன்பத்தை கண்டு பொறுக்க மாட்டாமல் தான் பேசினேன். நீ நல்லவன்கிறத சொல்லிட்டாய், ஏற்றுக்கொள்ளுகிறேன். இது உயர்ந்த குணம். நாம ஒருத்தரை பத்தி தப்பா நினைக்கிறோம். அப்படி இல்லே நான் இப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அதுக்கப்புறமா அவரை பத்தி நாம கொதறிண்டே இருக்கக்கூடாது, குத்திண்டே இருக்கக்கூடாது. விட்டுட்டு மாத்திக்கணும். இல்லையோ தர்மஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய சங்கிராமேஷ்வனிவர்த்தினா உபபன்னஞ்ச யுக்தஞ்ச சுக்ரீவ தவ பாஷிதம். இப்ப நீ சொன்னது எனக்கு புரிஞ்சு போச்சு, சமாதானம் அடைந்தேன், புறப்படு. ராமன் ரொம்ப துன்பத்தில் இருக்கார், வந்து அவருக்கு சமாதானம் சொல் என்ன லக்ஷ்மணன் சுக்ரீவனிடத்தில் உரைக்க சுக்ரீவனும் புறப்படுகிறான். காத்திருப்போம். அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வருஷத்திய 2014 ஆண்டு கேலண்டரை பற்றின அறிவிப்பு இது. கூர்ந்து கவனிக்கவும். ஸ்ரீராமனின் பாதையில் இதான் நாட்காட்டிக்கு தலைப்பு. ராமனுடைய கல்யாண குணங்களை வண்ண படங்களோடு விளக்கும் 12 பக்க கேலண்டர். அது 52 கதைகளா பிரிச்சிருக்கோம். நீங்க வாரத்துக்கு ஒரு கதையா உங்க குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லலாம். நாங்கள் 2006 ஆண்டும் 2010 ஆண்டும் ஸ்ரீராம அனுயாத்திரை என்று பாரத தேசம் முழுக்க ராமன் சென்று வந்த இடத்துக்கு யாத்திரை போனோம். அயோத்தி